அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லா வசீலத இல்லா அன்த யா ஹபீபி யா ரசூலல்லாஹ் அலா நியதி கைரி யா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ஷையன் லில்லாஹ் யா காதிர் முராத் ஹாசில் யா ஷம்ஸ் மன்சூர் அல் மதத் யா ஷம்ஸ் பீர் அல் மதத் या साहिब दीवान अल मदद या पीर अल मदद मकसद हासिल। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला मन कान नबिय्यन व आदम बैनल माइ वत्तीन अम्मा बअद क़ाल अल्लाहु तबारक व तआला फी शान नबिय्यिहिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफज़्ल बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मौलाना मुहम्मदिन मअदनल जूदि वल करम व मंबइल इल्मि वल हिकम व बारिक व सल्लिम सलातन व सलामन अलैका या रसूलल्लाह सलातन व सलामन अलैका या हबीबल्लाह सलातन व सलामन अलैका या खैर खल्क़िल्लाह। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் சலாம் என்னும் சாந்தியும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் தங்கத்திருமேனியாம் தாஹா நபி அவர்கள் மீதும் அஹ்லே பைத் என்கின்ற அவர்களின் கிளையார்கள் மீதும் சஹாபாக்கள் என்கின்ற உத்தம உன்னத தோழர்கள் மீதும் தாபையின்கள் தபூ தாபையின்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் சித்திகீன்கள் இன்னும் இறைநேச செல்வர்களான வல்ல வலிமார்கள் மற்றும் இந்த 1000 காலத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஷம்ஸ் மன்சூர் ஷம்ஸ் பீர் தீவான் ஷா வலியுல்லாஹ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவர்களின் தர்கா வளாகத்திலே வீற்றிருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. மரியாதைக்குரிய இந்த மேடையை அலங்கரிக்கும் சான்றோர் பெருமக்களே, குறிப்பாக இந்த மன்சூர் மக்கான் தைக்காலின் ஆலே நபி அவுலாதே நபி ஹஜ்ரத் தலைவர் அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று பக்கபலமாக இருந்து இந்த பணிகளை சற்றேற குறைய பாரம்பரிய ரீதியாக டிசெண்டட் லீனேஜ் பை லீனேஜ் வம்சாவழி மூலமாக 1000 காலம் என்பது எவ்வளவு ஆண்டு பயிர் என்பதை நீங்கள் நோக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கின்ற செக்ரட்டரி அவர்களே, அதை தொடர்ந்து அதற்காக உறுதுணையா இருக்கின்ற அலி ஜனாப் முபாரக் சாஹிப் அவர்களே, அதற்காக பாடுபடுகின்ற அந்த நோட்டீஸிலே இன்னும் அந்த ஹர்தார்களான குடும்பத்தை சார்ந்தவர்களே, குறிப்பாக சையத் பீர் பாஷா முஜாவர் என்கின்ற நமது முன்னா என்று அழைக்கப்படுகின்ற அன்புக்குரிய தம்பி அவர்களே, இன்னும் திரளாக யஹான் ஜோ ஹமாரி மா பஹனே பஹு பேட்டியாं जो बहुत दूर दूर से तशरीफ लाई हैं और जितने भी आले नबी औलाद अली के जो कानवादों के लोग आए हैं, அதிலும் குறிப்பாக फुकराए कराम जो बानवा जमा, जलाली जमा, मलंग जमा, तबकाती जमा और रिफाई जमा, खासकर हमारे इस रिफाई जमा के जो सरगुरोह हैं, बाजुकदारा हैं, ओहदेदारा हैं, कोतवाल हैं, उनके उपकारी हैं, भंडारी हैं, जितने भी फुकराए कराम हैं, उन तमाम को इस मलंग के दरबार में, इस शम्स पीर शम्स मंसूर और दीवान शाह के दरबार में, हजरत गरीब दीवान के दरबार में खुशामदीद कहते हुए எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்காக மன்லம் யஷ்குரின் நாசல்லம் யஷ்குரில்லா, யாரெல்லாம் தங்களுக்கு உதவி செய்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அல்லாஹ் ரசூல் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீமின் ஹதீஸே குதுசி என்கின்ற நேரடியான ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றான், யாரெல்லாம் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்விற்கே நன்றி செலுத்தாதவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி, என்னை போன்ற பேச தெரியாத அற்பனான பாவியான ஒருவனை பேசி அழைத்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக இந்த ஹர்தார்களுக்கும் அதை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் கூடி நின்று கேட்டுக்கொண்ட இந்த அத்தனை பேர்களுக்கும் முதற்க நன்றியோடு இந்த விழாவிலே
இந்த 1025ஆம் ஆண்டு விழா சற்றேறக்குறைய ஒரு 10 நூற்றாண்டுகள் கடந்து அல்ஃப் லைல் என்று சொல்வார்கள். அதுல சையதுனா முஜத்தித் அல்ஃபே சானி என்று சொல்லக்கூடிய நக்ஷபந்தியா தரீகாவின் 1000 ஆண்டு நிலையிலே இருக்கக்கூடியது இந்த தர்காவும் ஒன்று. இதிலே அதுல தமிழ் ஆலம் பாதுஷா நத்தர்வலி தோல் சமந்தர் என்று சொல்லக்கூடிய தாதா அவர்களின் மூலமாக, அவர்களின் வாரிசுகளாக, அவர்களின் சாஹிபுகளாக, அவர்களின் சர்குலோக்களாக, அவர்களின் ஹரீஃபாக்களாக, அவர்களின் ஃபகீர்களாக, அவர்களின் முஅத்தஸிலாக்களாக, அவர்களை சார்ந்தவர்களாக, அவர்களுக்கு கிதுமத்து செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்காக ஃபகீர்களின் ஒஹதாதாரிகளாக வந்திருக்கக்கூடிய தொடரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இந்த காலத்திலே சூழ்நிலையிலே அசதுல்லா மௌலானா மௌலவி அசதுல்லா ஹஜரத் அவர்கள் வஹாபியத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களும் ஆலே நபி அவுலாதி அலி அவர்களிலிருந்து இந்த தர்காவில் செய்கின்ற ஃபாத்தியாக்கள், உருசுகள், கொடியேற்றங்கள், நியாசுகள், சிராக் என்று சொல்லக்கூடிய விளக்குகள், அலங்காரங்கள், இதற்காக செய்யக்கூடிய கருப்பு கயிறு கட்டுவது, சிகப்பு கயிறு கட்டுவது, முடி இறக்குவது, அதற்காக மலங்கு உட்கார வைப்பது, மலங்கை ஷேக்காக்குவது, ஷேக்கை பீராக்குவது, பீரை இங்கிருந்து அனுப்பி வைப்பது, இவை அத்தனையும் ஆதம் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து தொடங்கி காயாமத்து வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இவை அத்தனையும் ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத், ஆலமே நாசூத், ஆலமே மலக்கூத், ஆலமே லாஹூத், ஆலமே ஹாவூத், நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முல்ஹிமா, நஃப்ஸே முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய அத்தனை சட்டங்களுக்கு உட்பட்டது என்பதை மார்க் அறிஞர் குழு எங்கள் சார்பாக வந்திருக்கின்ற உலமா பெருமக்கள் ஆகியவர்கள் நான் ஏதும் தவறு செய்தால் அவர்கள் திருத்திக் கொள்வதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பிலே அவர்களிடத்திலே என்னுடைய தாழ்மையான கோரிக்கையை செய்து நாம் செய்கின்ற அத்தனையும் ஷரியத்தில் இருக்கின்றது, குர்ஆனில் இருக்கின்றது, ஹதீஸில் இருக்கின்றது, சிஹாசித்தாவில் இருக்கின்றது என்று சொல்லி வரலாம். ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், மன் அஹிப்ப லிகா அல்லாஹி அஹிப்பல்லாஹ லிகாஹு, அல்லாஹ்வை நேசித்து சமீபிக்க வேண்டும் என்று நியத்து செய்வானேயானால் அப்படி செய்பவனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அஹிப்பல்லாஹு, நான் அவர்களை நேசிக்கின்றேன், லிகாஹு, அவர்களுக்கு நான் சந்திக்க ஆசைப்படுகின்றேன் என்று சொல்கின்றான். அப்படி சந்திக்க ஆசைப்பட்டவர்களை தான் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவுலியாக்கள் என்பவர்கள் என் பரிவட்டத்திற்குள்ளே இருப்பவர்கள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. மன் குதில பில்லாஹ் ஃபஹுவ இலல்லாஹ், யார் அல்லாஹ்வில் தன்னை அழித்துக் கொள்கின்றார்களோ, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரூஹஹு வ மன் அரஃப ரூஹஹு ஃபகத் அரஃப ரப்பஹு மன் அரஃப ரப்பஹு ஃபஹுவ குதில பில்லாஹ் என்று சொல்கிறார். யார் தன்னுடைய நஃப்ஸை அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய ரூஹை அறிந்து கொள்வார்கள், ஆன்மாவை அறிந்து கொள்வார்கள். யார் ஆன்மாவை அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வார்கள். யார் தன் ரப்பிலே வெட்டுண்டு போகிறார்களோ, இல்லாமல் போய்விடுகிறார்களோ, அழிந்து போகிறார்களோ, ஃபனாஃபில்லா பகாபில்லா ஆகிவிடுவார்கள். அவர்கள் அழிந்து போனவர்கள் நித்திய ஜீவனாக வந்து கபரில் இல்லை, எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உதவியக்கூடிய சக்தியை அவர்கள் பெற்று விடுகிறார்கள். அதனால்தான் பீரே லாசானி, மஹபூபே சுப்ஹானி, திண்டீலே நூரானி, ஹைக்கலே யஸ்தானி, மெய்நிலை கண்ட ஞானி, வல்லல் கௌசு சமதானி, சையதுனா ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னை சார்ந்த முரீதே, நீ கிழக்கு திசையில் இருக்கிறாய், நான் கியாம நாளிலே அந்த நேரத்திலே நஃப்ஸி நஃப்ஸி இல்லபு இலா கைரி என்று சொல்லக்கூடிய நிலையிலே நான் மேற்கில் இருந்தாலும் சரி, நான் உன்னை உன்னுடைய ஷரம் என்று சொல்லக்கூடிய ஆடை நகர்ந்து விட்டாலும் என் கையால் அதை போர்த்தி வைப்பேன் என்று சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, நான் வடக்கே நின்றிருந்தாலும்
நீ தெற்கே நின்றிருந்தாலும் அந்த கயாம ஹஷர் நேரத்திலே உன் கையை பிடித்து ஜன்னத்திற்கு என்னுடைய முரீத், என்னை சார்ந்தவன், என்னை நினைத்தவன், என்னை முஹியத்தீன் என்று அழைத்தவன், முஹியத்தீன் என்று சொன்னவனை ஜன்னத்துக்கு அனுப்பாமல் நான் ஜன்னத்துக்கு செல்ல மாட்டேன். ஜன்னத் ரசூல் அல்லாஹ்கே ஹம் ரசூல் அல்லாஹ்கே அல்லாஹ் சொல்கின்றார்கள், ஹம் ரசூல் அல்லாஹ்கே ஜன்னத் ரசூல் அல்லாஹ்கே. இவர்கள் கேட்கின்றார்கள், அவுலியாக்கள் வருவதால் என்ன கிடைக்கிறது, அவுலியாக்களிடம் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். கௌனைனி கி தௌலத் ஹை தர்பார் औलिया में, कौनैन की दौलत है दरबार औलिया में, अल्लाह की रहमत है दरबार औलिया में, आने से यहाँ हमको मिलता है खुदा हाफिज, क्या जलवे कुदरत है दरबार औलिया में. முதல் இடத்தை பற்றி பாருங்கள். ஏன் தர்காவுக்கு வர வேண்டும்? பள்ளிவாசல் இருக்கல்லவா, துவா செய்யலாம் அல்லவா, மதுஊனி அஸ்தஜிப் லக்கும் என்று குர்ஆனில் அல்லாஹ் துவா கேட்க சொல்கின்றான் அல்லவா. நான் அதை கபூலாக்கி வைப்பேன், முஸப்பிபுல் அஸ்பாப் என்று சொல்லக்கூடிய காரண காரியங்களை வைத்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது அல்லவா. அப்படி இருக்கும் பட்சத்திலே தர்காவுக்கு ஏன் வர வேண்டும் என்று சொன்னால், தர்காவுக்கு வருவதற்கு குர்ஆன் சொல்லுகின்றது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பீபி மரியம்மை வளர்க்கிறார்கள். குர்ஆனிலே 6666 தித்திக்கும் திருமறை வசனங்கள், 114 சூறாக்கள், 30 ஜுஸ்கள், 540 ருக்கூக்கள், அத்தனையிலும் எந்த இடத்திலும் ஒரு பெண்மணியின் பெயர் கூட வந்ததில்லை. நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறார்கள், सहोदरिகள் இருக்கிறார்கள், बेटी बहुएं मौजूद हैं, किसी का नाम हव्वा अलैहिस्सलाम से लेकर क़यामत में आने वाली औरत तक का जिक्र नहीं है. பெண்ணின் जिक्र இல்லை. ஆனால் பிபி மரியமுடைய பெயராலே ஒரு சூறாவே இறங்கி இருக்கிறது. அந்த சூறாவிலே ஜக்கரியா பெரிய சம்பவம். நீங்கள் உலமாக்கள் வாயிலாக, மார்க்கறிஞரின் வாயிலாக, ஜும்மா பயான்களின் வாயிலாக, மீலாது பயான் வாயிலாக, 11ஆம் ஃபாத்தியா, முஹியத்தீன் ஆண்டகை 11வீ ஃபாத்தியாவின் வாயிலாக, உருசு கந்தூரி நேரங்களின் வாயிலாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிபி மரியம் அவர்களை வளர்ப்பதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வைத்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுகின்றது, அவர் பத்திரமாக இருப்பதற்காக சின்ன குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் வீட்டை பூட்டி செல்வார். வந்து பார்ப்பாரையானால் அந்த இடத்திலே என்ன இருக்கும்? பழங்கள் இருக்கும். அன்சீசன், சீசன் இல்லாத நேரத்திலே அந்த சீசனுக்கே இல்லாத பழங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்க்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, அன்னா லகி ஹாஸா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பீவி மரியமை பார்த்து சொல்லுகிறார், நான் கதவை தாழ்பாலிட்டு பூட்டி சென்றிருந்தேன். மரியமே, இந்த பழங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அன்னா லகி ஹாஸா. அப்பதான் பிபி மரியம் பதில் சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுகிறது, ஆஸா மின் ஃபஸ்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் நற்கொடை. நாங்க வீட்டுல எல்லாம் எழுதிக்கிறீங்கல்ல, போர்டா போடுறோம்ல, தாவீஸ் எழுதக்கூடாது, அல்லாஹ் எழுதவில்லை. ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா தாவீஸ்? அபூபக்கர் சித்திக் போட்டாரா தாவீஸ்? ரசூலுல்லாஹ் எழுதி கொடுத்து செஞ்சாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா என்று கேட்பவர்களே, நீங்கள் போய் பாருங்கள் கிதாபுகளில் எடுத்து. யூசுப் நபியினா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே அவர்களின் 9 சகோதரர்கள் தள்ளிவிட்டு சென்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலே தாவீது கொண்டு வந்து கிணற்றிலே அவருக்கு போட்டார் என்ற தஃசீர்கள் விளக்கவரை சூரா யூசுஃபுக்கு எழுதுகிறார்கள். இது ஹஸரே ஆரிஃபாயின் என்கின்ற நூலின் கையில் இருக்கிறது. அதில் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றில் இருந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயே और उनके डर धाचक डर பயம் அச்சம். சிறு குழந்தை 6 வயசு 7 வயசு கிணற்றில விழுந்து விட்டார்கள். இருட்டாக இருக்கிறது, காற்று வரவில்லை. நபிமார்களுக்கு அச்சம் எல்லாம் இல்லை, அவுலியாக்களுக்கு அச்சம் இல்லை என்பது நபிமார்களுக்கு ஏன்? ஏனென்றால் இந்த மனித படைப்பாக இந்த ரத்தம், இந்த நாளம், இந்த சதை, இந்த நகங்கள், இந்த ரத்த ஓட்டம், அதன் இருதயம் செய்யக்கூடிய அச்சு பயம் மனிதனுக்கு பஷருக்கு இருக்கக்கூடியது இருந்தது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறான். அங்கு போனவுடன் அவர் சொல்லுகின்றார்கள், மை வஹா ஹஜ்ரத் ஜிப்ரீல் के हाथ में तावीज़ बांधा. இதுல கேட்டுக்கங்க, இதை ஏத்துக்க மாட்டே ஏத்துக்காதீங்க. உங்களை யார் ஏத்துக்க சொன்னா? ஏத்து मानने वाले को पीर नहीं शिशा पत्थर, नीयत में खतरा, जो झोली में पतरा. நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு, இல்லன்னா இல்ல. புரியுதுங்களா? அப்போ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்ட உடனே அவர்களுக்கு தெம்பு கிடைத்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்க பேச்ச கேட்பாருங்க,
இல்ல நான் சொன்ன கேட்பாரா? எங்க அப்பா சொன்ன கேட்பாரா? உங்க தாத்தா சொன்ன கேட்பாரா? இல்ல எங்களுடைய மன்சூர் அவுலியா அவர்கள் சொன்ன கேட்பாரா? ஜிப்ரீல் இஸ்லாமே யார் பேச்ச கேட்பா? அப்போ கட்டது யாரு? ஜிப்ரீல் இஸ்லாம். கொண்டு கட்ட சொன்னது யாரு? இவங்க கேட்கிறாங்க. ரசூல்லா தாவீஸ் கொடுத்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சு ரசூல் அபூபக்கருக்கு சந்திக்கு சாதி உனகே यूसुफ अलैहिस्सलाम को अल्लाह ताला जिब्राइल करने दे ताबीर बना जागा अल्लाह करने लल्लो मुल्ला எங்களை கேட்க கூடாது, நாங்கள் அல்லாஹ்வின் பேச்சை கேட்டு நடப்பவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையாக இருந்தபோது கிணற்றில் தள்ளப்பட்டு அவர்களுக்கு அச்சமும் பயமும் உடல் ரீதியாக மனித உருவத்தில் ஏற்பட்டதால் அல்லாஹ் என்ன சொல்லிருக்கான்? ஷூ அப்படின்னா நல்லா இருக்கணுமே. குன் ஃபயகூன் ஆலமே கல்க் ஆலமே அம்ரு அதெல்லாம் எங்க எப்போ சொல்றது? ஆலமே கல்க் என்ன, ஆலமே அம்ரு என்ன, இதெல்லாம் எப்ப பாடம் நடத்துறது? நாங்க அவுலியாக்கள் வாழையடி வாழையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வந்திருக்காங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தாவீஸ் கட்டணும் நல்லா ஆயிட்டாரு. அப்ப நாங்க எழுதி தருமா இல்லையா? வல்லா ரொம்ப வியாபாரம் நடக்கலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்வாங்க? ஓதி பார்க்கறத போனா வல்லாஹு கைருர் ராஸிகீன், சத்தியமாக அல்லாஹ் ரஸக் வழங்குவதற்கு சிறப்பாக இருக்கிறான் எழுதி கொடுத்தா ஷிர்கா? ஹசன் பஸாஹா பொம்மன் கி சேன் கி சொன்னோமா? வல்லாஹு கைருர் ராஸிகீன் எழுதினோமா? அடுத்த ஆயத்தை ரஸக்கு சொல்றான், அல்லாஹு லத்தீஃபுன் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ வ ஹுவல் கவிய்யுல் லதீஃப். ஓதி விட்டா தப்பா? அதுக்கு நான் போனேன், ஜுரம் விட மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட மாத்திரை சாப்பிட்டேன், இன்ஜெக்ஷன் போட்டேன், அப்பயும் குழந்தை அழுதுட்டு இருக்கு, என் பையன் +2 நாளைக்கு பரீட்சை எழுதி ஆகணும், தாங்க முடியல, வாங்கன்னு சொன்னேன். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்தல் லில் முஃமினீன் வலா யஸீது ஸாலிமீன இல்லா கஃபாரா ஜால் ஹக் வ தஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸௌகா ஓதுல் ஹராமா ஷிர்கா? அப்போ வெளியே போய் நிக்கலாமா? எங்க போய் பாத்துக்கலாமா? குர்ஆன்ல இருந்து ஓதுறது ஷிர்க் பித்அத் ஹராம். அவங்களுக்கு ஜாயிஸ் இல்ல. தேவபந்தி செக்கடாலவி அத்தனை ஜமாத்துகளும் வஹாபிய ஜமாத்துகள் ஒரு குட்டையினுடைய மட்டையாக சொல்லுகின்றன. அப்பவே கேள் அல்லாஹ்ட்ட, ஏன் அல்லாஹ் நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி அல்லாஹ் நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் ஷிஃபாஉன் ஆயத்தில் இருக்கனே அப்படி சொன்னா அடுத்தது கேக்குறாங்க. தாய்க்கு துவா காம்பி படுகோனா ரசூலுல்லாஹ் ஷூஷு ஓதுனாரா? ஓதுனாரு. எப்போ ஓதுனாரு? போய் பாரு. புகாரில இருக்கா கேக்குறீங்கல்ல, புகாரி எடுங்க, திரட்டுங்க. புகாரி ஜில்து அவ்வல் எடுக்கணுமா, ஜில்து துவா எடுக்கணுமா? புகாரி, முஸ்லிம், திர்மிஸி, இப்னு மாஜா, அபூ தாவூத், திர்மிஸி, நிசாய் எதுல பார்க்கணும்? எதுல வேணும் உங்களுக்கு? நீ ஹிஜ்ரத் செஞ்சதெல்லாம் தெரியல. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சது எப்படி செஞ்சாங்க, எப்படி வந்தாங்க வெளியே? அத்தனை குஃபார குறைஷும் இளைஞர்கள் எல்லாம் வாளை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள், ரசூலின் இதை சுற்றி கொண்டு நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு வெளியே வர்றாங்க, வாளோடு நிற்கிறாங்க, எல்லாரும் வெட்டி விடுவதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுசுபில்லாஹ் உடனடியா ஆயத்து சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, இது சொல்லுது, என்ன சொல்லுது? புகாரி ஹதீஸ் சொல்லுது, மண்ணை எடுத்தார்கள் மக்கா ஷரீஃபிலிருந்து. ஹஜ்ரத் அப்துல்லா, ஹஜ்ரத் ஆமினா, ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப், ஹஜ்ரத் ஹாஷிம், ஹஜ்ரத் அப்துல் முனாப் வாழ்ந்த வீட்டின் படையின் மண்ணை எடுத்தார்கள். ரசூல் எடுத்து ஓதினார்கள், அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்ஸலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். ஓதுனாங்களா இல்லையா? சூ அந்த மண்ணில் ஊதுறாங்க, சூ தெளிச்சாங்க, போயிட்டே இருந்தாங்க. எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். விடியல் நேரம், தல்வார் கை வாள்கள் ஓங்கி கொண்டிருக்கின்றன. ஓதி தெளிச்ச உடனே போயிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கா இல்லையா? ஓதி பார்க்கிற இத்தனை இந்த மாதிரி குறை 100 ஹதீஸ் சொல்லிக்கிறாங்க. ஆகவே பெண்களே, நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். அவர்களின் பேச்சை கேட்டு மக்கள் ஜாது இருக்கா இல்லையா, சேர் இருக்கா இல்லையா, செய்வினை இருக்கா இல்லையா? குர்ஆன் சொல்லுது இருக்கு. யார்கிட்ட இருக்கு? ஃபிரௌனுக்கு பண்ணது. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப என்ன சொன்னா? கால மூசா மாஜிக்கும் பிஸர் இன்னல்லாஹ ஸைபுதிஹு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பாம்புகளை விட்டு சேறு செஞ்சு ஃபிரௌன் வைத்த ஆள்களை கொண்டான். அப்ப உடனே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா யா வமா தில்க பியமீனிக யா மூசா
ஹிய அஸாவுன் அதவத்தஹு இலையா ஊஷுபிஹா அலா கனமி. இது என் அஸாக்கோல். அப்ப அல்லாஹ் சொன்ன அஸாக்கோல் தானே, இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்க, அதை கீழே போடுங்க. கீழே போட்டோன்னே அத்தனை ஆயிரக்கணக்கான பாம்புகளுக்கும் இது பெரிய பாம்பாகி முழுகி போச்சு. அத்தோட அந்த செய்வினை அழகி போச்சு. அப்ப நீங்க போனீங்கன்னா ஓதி பார்க்கறதுல அந்த ஆயத்தை எழுதி தண்ணி தட்டுல எழுதி கொடுத்து குடிங்க. உங்களுக்கு உள்ளார எதுவும் செய்வினையோ கஷ்டமோ கண்டிஷியோ கோளாறு இருந்தா நீங்கிடுன்னு சொன்னு குர்ஆன் சொல்லுது. இதை எழுதி கொடுத்து குடிச்சாக்கா நல்லா ஆயிடும் சொல்லி. அப்ப அல்லாஹ் சொல்றது கேட்கிறதா முல்லா சொல்றது கேட்கிறா? நீங்க தான் தெளிவான ஒரு நிலைக்கு வரணும். இப்ப வாங்க, எங்க விட்டு அவர் கோச்சுக்காது, அங்க விட்டுட்டு நடுவுல பிடிச்சிக்கிறீங்களே என்ன, அதெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு எங்க விட்ட நடுவுல அதற்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தாவீதுக்கு அந்த தலில் சொன்னேன், அதுக்கு முன்னாடி சொன்னது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஏன் தர்காவுக்கு வரணும்ன்றதுக்காக அதுல அந்த ஓதி பார்க்கறது வந்துச்சு நடுவுல. ஏன் இங்கதான் வரணும்? ஏன் காதவழியாட்ட தான் போகணும்? ஏன் ஏவராடு இமாம் ஷேகால் தான் போனோம்? ஏன் சதகத்துல்லா அப்பா தர்காவுக்கு கீழக்கரைக்கு போனோம்? ஏன் பீரப்பா ரலியல்லாஹு தஆலாவுக்கு போனோம்? ஏன் குணங்குடி மஸ்தான் தர்காவுக்கு போகணும்னா குர்ஆன் சொல்லுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க வர்ணாலக்கி ஹாஸா, இது எங்க இருந்து வந்தோன்னு பீவி மரியம் சொன்னாங்க ஹிய ஹாஸா மின் ஃபத்லி ரப்பி, இதனுடைய அல்லாஹ்வின் ரப்பின் என்னை படைத்தவரின் ஃபத்ல் என்று சொல்லக்கூடிய கிருபையினால் இறக்கி இருக்கிறது. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ்ல சொன்னா உங்கள்ட்ட ஸைஃப்னு சொல்லி குளறுபடி பண்ணுவாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? முனாலிக தா ஜக்கரியா ரப்பஹு, அங்கே நின்றார் ஒரு நபி. ஜக்கரியா நபியா இல்லையா? 25 நபிமார்கள் ஒரு நபியா இல்லையா அவரு? அப்ப அவர் என்ன பண்ணணும்? நேரா பெரிய பள்ளிவாசல். அந்த நேரத்தில் என்ன இருந்திருக்கும்? ஈசா நபி வரல இன்னும், சர்ச் இல்லாட்டி ஜூஸ்களுடைய யூதர்களுடைய அது என்ன அதோடைய அவங்க வணக்க வழிபாடு ஸ்தலமோ, எப்படி புத்தர்களுக்கு பள்ளிகள் என்று சொல்லி இருக்குமோ, திருச்சிரா பள்ளி, அது போல ஸ்ரீரங்க பள்ளின்னு இருக்குமோ, அந்த மாதிரி யூதர்களுக்கு அந்த காலத்துல இருந்ததுல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு இபாதத்து, நமக்கு எப்படி பள்ளிவாசல் இருக்குது, ஈசா நபிக்கு எப்படி சர்ச்சுகள் இருக்குது, சீக்கியர்கள் எப்படி குருதுவாரா இருக்குது, இவங்களுக்கு சைவர்களுக்கு வைணவர்களுக்கு கோயில்கள் இருக்கு, புனிதமான நிலங்கள். அங்கே போய் நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பண்ணிய அந்த மாதிரி எனக்கு இறக்கி, எனக்கு குழந்தை இல்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எனக்கும் குழந்தையை வழங்குவாயாக துஆ கேட்டாங்க. கேட்கணுமா? அவர் என்ன பண்ணாரு? அங்கெல்லாம் போல, பள்ளிவாசலுக்கு போல, காபத்துல்லாவுக்கு போல, பைத்துல் முகத்தஸ் போல, இபாதத்காவுக்கு போல, ஹுனாலிக அங்கேயே நின்று கொண்டார். ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பஹு, உடனே அங்கே இருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரப்பே ரஹ்மானேன்னு கையேந்தி கொண்டார். அப்ப நம்ம எங்க போய் கையேந்தி கொள்ளணும்? உங்க ஹிஸ்டரியில உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, எவ்வளவோ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு யாருக்காச்சும் பள்ளிவாசல்ல பெட்டோட கொண்டு போய் போயிட்டு ரப்பே ரஹ்மானே இவருக்கு ஜுரம் நல்லா ஆக்கிட்டு சொல்லிருப்போமா? இல்ல யாராச்சும் குழந்தைய தூக்கி கொண்டு போய் பள்ளிவாசல் வச்சு ஒரு 10 நாள் வச்சு பார்த்திருப்போமா? பார்க்க வேண்டியதானே? அல்லாஹ் தானே ஷஃபா கொடுக்கிறவன். அல்லாஹ் இங்கே இருக்கான், பள்ளிவாசல்ல இருக்கான். இருக்கா இல்லையா? என்னோட ஈமான் அது, உங்களோட ஈமான் அது, முஸ்லிமானோட ஈமான் அது. நாம ஏன் பள்ளிவாசல்ல போல? ஏன் தர்காவுக்கு வர்றோம்? யாராவது போய் பார்த்து இருக்கீங்களா? நீங்க என் தாதாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க தாதாவுக்கு போய் எங்க அப்பா வச்சுக்கிட்டாரா? இல்ல என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, பள்ளிவாசல்ல போய் வச்சிருக்கோமா? அது இபாதத்கா, அது உங்களுடைய கடமை நிறைவேற்றும் இடம். எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். ஆனால் அல்லாஹ்வின் ரஹமத்து முனாலிக தா ஜக்கரியா ரப்பஹு என்று சொன்னபொழுது எங்கள் மன்சூர் தாதா இடத்துல எங்களுக்கு ஷஃபா கிடைக்கும். அதற்கு இருக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல்ல நாங்க தொழுகி போவோம். எங்களுடைய ஹஜ்ரத் சையதுனா யாரு? கல்கல் தீவான் ஹஜ்ரத் சையதுனா சர்மஸ் கலந்தர், இவங்க இடத்துல போவோம். எங்க போவோம்? ஷம்சு பீர் அவுலியாட்ட போவோம். यार पीर मंसूर मेरे बेटे को बुखार को तकलीफ पड़ता, अभी 2 रोज में इम्तिहान आता, उसे पानी पिला दो, तुम्हारा दरगाह में रखो, अच्छा कर डालो. பள்ளியாசல போய் ஒரு பாட்டில வச்சு யா அல்லாஹ் இன்னைக்கு ராத்திரி வச்சுட்டு போறேன், நாளைக்கு காலைல வந்து எடுத்துக்கிறேன், நீ லாக்கி விடுனா விட மாட்டாங்க. அந்த சக்தி இல்லை அல்லாஹ்வுக்கு, நவுசுபில்லா. ஆனா என்ன சொல்றான்? என் வலியுல்லாஹ்விடம் கொடுத்து இருக்கிறேன், நீங்கள் அவர்கள் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, என் பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறேன், உங்களுக்கு ஷஃபா வேணுமா அங்கோட போய் பெறுங்க. வல்லாஹு யூதி அன காசிமுஹு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யூதி, அல்லாஹ் எனக்கு வழங்குகின்றான், நீங்கள் என்னிடம் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லுங்க.
அப்போ இந்த துவாக்கெல்லாம் எங்க போய் வாங்கணும்? அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? முனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அந்த இடத்துல போய் தான் நாங்க துவா கேட்கிறோம். சரி, ஒன்னு சொல்லிட்டீங்க, ஒரு பானைக்கு ஒரு அரிசி தானே பதன்றா, பதம்னு கேக்குறீங்களா? சூரத்துல் காஃப் எடுங்க. திண்ணை தோழர்கள் இருக்காங்க இல்லையா, அஸ்ஹாபே சுஃபான் இருக்காங்க. அவங்க யாரு? புகைவாசிகள். யார் இருந்தா? ஒரு ரிவாயத்துப்படி, ஜலாலுத்தீன் சுயூத்தி ரிவாயத்துப்படி, ஜலாலைனுடைய ரிவாயத்துப்படி என்ன இருக்குது? 3 பேர்கள் இருக்குது, 4 பேர்கள் இருக்கு. பைலாவி என்ற தஃப்சீர், அந்த தஃப்சீரின் படி 6 பேர் 7 பேர் இருக்கிறாங்க. கல்புஹும் பாசித்துன், யாரு இருந்தாங்க கூட? கல்புன்னா யாருங்க? நாய் இருந்துச்சு. खानदान नबूवत गुमशुद सगे असहाबे का परोजे चंद पये नेका गिरफ्त मर्दम शु, அவர்களுடன் அவுலியாக்குடன் சேர்ந்த நாயும் ஜன்னத்துக்கு செல்ல தகுதி பெற்றுவிட்டது. ஆனால் நூஹ் நபி என்று சொல்லக்கூடியவரின் நபுவத்தை பெற்றவருடைய மகன் கினான் ஷைத்தானோடு சேர்ந்தான், தோசகுக்கு சென்று விட்டான் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ நீங்க அவுலியாக்களுடன் சேர்ந்து ஜன்னத்துக்கு போக தயாரா இருக்கீங்களா, இல்ல இந்த வஹாபிகளுடைய முல்லாக்களின் பேச்சை கேட்டு நவுசுபில்லா நரகத்துக்கு போக தயாரா இருக்கீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இவங்க சொல்றது அப்படி இருக்க, கித்தாப்ல இல்லையாம, அவுலா இல்லாம அவுலியாக்கிட்ட கேட்டா ஷிர்க் ஆயிடுவாம. அப்ப சக்கரியாட்ட கேளு, ஏன் அங்க மரியம் கேட்டீங்கன்னுட்டு இவங்களை கேளு. அந்த அவுத்தான பேரும் அங்கே போய் நின்று ஹஜ்ரத் முஸ்லிம் லீக் தலைவரின் தகப்பனார் மர்ஹூம் அப்துல் சமத் அவர்களின் தகப்பனார் ஷாவுல் அமீத் அவர்கள், மௌலானா மௌலவி அவர்கள் தர்ஜுமத்துல் குர்ஆன் பண்ணாங்க. 40ல இருந்து தர்ஜுமா பண்ணி கிட்டத்தட்ட 25-30 ஆலிம்கள் தர்ஜுமா பண்ணி அதுக்கு பாக்கியாத்துல இருந்து சனது கொடுத்து சீல் கொடுத்து வெளியிட்டாங்க. அதுல எழுதுனாங்க தர்கா கட்டக்கூடாது, தர்கா கட்டக்கூடாது நீங்க சொல்றீங்களே, ஆனா அவங்க எழுதுனாங்க குகையில் கோபுரம். இப்போ அதான் எடுத்துட்டு வெளியிடுறாங்க. 1980க்கு அப்புறம் இந்த வஹாபிகள், தப்லீகிகள், தேவபந்திகள் அத்தனை பேர் இப்போ மெட்ராஸ் காஜி வந்திருக்காரு. அதெல்லாம் அந்த நேரத்தை சேர்ந்தவர் தான். எல்லாம் ஒரு குட்டையினுடைய மட்டைகள். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன்ட்ட 40ல இருந்து 57 எழுதுகிற குர்ஆன் இருக்குது, அந்த பிரதில் என்ன இருக்குது? குகையில் கோபுரம், தர்கா கட்டினார்கள், பள்ளிவாசலும் கட்டினார்கள் எழுதுகிறத எடுத்துட்டு என்ன சொல்றாங்க? உங்கள்கிட்ட ஜியாரத்துல தர்கா இல்லைங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா அத்தனையிலும் குறிப்பாக உலமாக்களுக்கு தெரியும், புகாரியினுடைய தலைப்பு, அத்தியாயத்தின் தலைப்பு வைக்கும் பொழுது இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆயத்தையோ அல்லது முக்கியமான பெருமானார் கண்மணி நாயகன் ரசூலே கரீமின் வாசகங்களை தலைப்பாக வைப்பார்கள். அப்படி வைக்கும் போது அவர்கள் எழுதினார்கள், ஜியாரத்தும் ஹபருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபுக்கு ஜியாரத்து செய்யும் பாபு, அத்தியாயம் அப்படின்னு எழுதுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? 1950 1980 வரலும் சவுதி கவர்மெண்ட்டும் அதே தான் போட்டு இருந்துச்சு. இப்போ 30-40 வருஷமா அந்த பாபு எடுத்துட்டு, அந்த வார்த்தை எடுத்துட்டு, வார்த்தையை இன்னும் பாருங்க, ஜியாரத்துன் மஸ்ஜிது நபவின்னு போட்டாங்க. கபரு நபியை எடுத்துட்டு கபர் என்ற வார்த்தை எடுத்து விட்டு ரவுலா ஷரீஃப் என்ற வார்த்தை எடுத்து விட்டு என்ன போட்டாங்க? இதுல மஸ்ஜிது நபின்னு போட்டுக்கிட்டாங்க. இந்த நுணுக்கம் தெரியுதா? வஹாபியத் எப்படி வந்து கோல்மால் பண்ணதுட்டு, பித்தலாட்டம் பண்ணதுட்டு, இதுதான் உங்களோட பித்தலாட்டம். சரி, நான் இதுக்கு வர்றேன், மெயின் சப்ஜெக்ட் வர்றேன். இந்த ஷம்ஸ் மன்சூர் தாதால தமாதம் மஸ்த் கலந்தரியா தரிகா இருக்குது. சொல்லலாமா? கலந்தரியா தரிகான் இருக்கு. இது யாருங்க கலந்தரியா தரிகா? அது ஒரு தரிகத்தின் வழிமுறைகளின் நடைமுறைகளின் பெயர் உண்டு. அந்த வழிமுறையின் நடைமுறைக்கு பேர் என்ன இருக்கு? காதிரியா, சிஷ்டியா, நக்ஷபந்தியா, சொஹரவர்தியா. இதுல நம்ம மன்சூர் மக்கானில் 1000 வருஷமா இந்த தஞ்சாவூருக்கு முதல்ல வந்த முஸ்லிம்களுக்காக, மார்க்கத்திற்காக பாடுபட்டவருடன் இவர்கள் தான். ராஜராஜ சோழனுக்கு பற்றி முஸ்லிம் லீக் தலைவர்கள் பேசும்போது சொன்னார்கள், 1000 ஆண்டு விழா அவர்களுக்கு ராஜராஜனுடைய நிலை எடுத்து, அது நிறைய இருக்குது. இந்த நத்தரியாவின் நந்தவனத்து ரோஜாக்கள் கொண்டு வந்திருக்கிறேன், இதில் நிறைய கொடுத்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதே போல அவர்களை பற்றி இப்ப வெளியிட்டிருக்கின்ற இந்த நூலிலும் சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள்.
அந்த வரலாற்று எல்லாம். இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. அந்த கலந்தரியாவை மட்டும் சொல்லிட்டு வர்றேன், மதாரியாவை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். அல்லாஹ் தஆலா இந்த பதியுத்தீன் ஜிந்தா மதார் இந்த கிதாப்ல இருக்கு, கஸ்ரா அலிஃபா மதோ பதியுன் ஷா ஜிந்தா மதார்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என் பேர் வார்த்தையை நம்ப வேண்டாம், காதர் வலியாவுடைய தர்கா 2 இடத்துல அடங்கி வந்திருக்காங்க. ஒண்ணு பர்மால இருக்கு. இது யார் எழுதுறா? தமிழகத்து தர்காக்கள் என்ற கிதாபில அந்த காலத்துல ஆனந்த விடனில சப் எடிட்டரா இருந்த JN சாலி அவர்கள், இரவாஞ்சேரியை சேர்ந்த JN சாலி அவர்கள் நோட்ஸ் சொல்றாங்க. அங்கே ஒரு தர்கா இருக்கு, அங்க போனாங்க, அந்த மண்ணை வேண்டிக் கொண்டாரு. அப்ப இவங்களுடைய 450 ஃபகீர்மார்களை நீங்கள் கடற்கரை ஓரம் இருங்கள் என்று சொல்லி அவங்க வஃபாத் ஆகி அவர்கள் அடக்கி 3ஆவது நாள் எந்திரிச்சு இவங்களோட படகோட வந்து நாகூர் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நாகூரில் எத்தனை இடத்துல அடங்கி இருக்காங்க? 2 இடத்துல. அப்புறம் பாப்பாவூர் தெரியுமா? பாப்பாரூர் யார் அங்க இருக்காங்க? காஜா ஷேக் அலாவுத்தீன் பாட்ஷா சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் இருக்காங்க. அவங்க 11 இடங்கள் அடங்கி இருக்காங்க. ரிகார்டு எந்தெந்த இடத்துல எப்போ எப்படி வஃபாத் ஆனாங்க, யார் அதுக்கு காரணம், எப்படி அவங்க எந்திரிச்சாங்க, அடுத்ததுல எப்படி போனாங்க, மவுத் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க, பிறந்துட்டாங்கன்றீங்க. எந்த இஸ்ரேலுக்கு லெட்டர் போட்டாங்க இன்னைக்கு மவுத்தாகணும் வந்து உயிரெடுத்துக்குன்னு சொன்னாங்களா? எத்தனை இடத்துல இருக்காங்க? சிலோன்ல 11 இடத்துல, வெல்வெட்டித்துறையில இருக்கிற திருகோணமலையில இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சுத்தி உள்ள பகுதியில 8 இடங்கள்ல இருக்காங்க. 8 3 11 இடத்துல. அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தர முடியும். இங்க வந்து அடங்கினது எப்படின்னு தர முடியும். அப்ப இருந்த ராஜா நாயக்கர் மன்னர்கள் அவர்களுக்கு இடம் தந்ததை பற்றி சொல்ல முடியும். நீண்ட வரலாறு இருக்குது. அப்போ இந்த கலந்தரியால இந்தாஷா மதார் பதியுத்தீன் இந்தாஷா மதார் இருக்காங்கள, அவங்க 1000 இடத்தில் அடங்கி இருக்கிறார்கள். அவங்க இவங்க போயிட்டாங்க. சர்வர் ஆல் இப்ராஹிம் அலி ஷா மத்தஜல்லு பெரியவர் அவர்கள், அவங்க ஊர்ல அந்த தர்கா இருக்குது. நம்ம தஞ்சாவூர்ல அது இந்தாஷா மதார் தர்கா இருக்குது. இப்படி அங்கிருந்து புறப்பட்டவங்க, சீஸ்தானத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து புறப்பட்டவங்களுக்கு 1000 இடத்தில் அவர்கள் அடங்கப்பட்டு திரும்பி வந்தார்கள். அவங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும் பாத்துக்கங்க நீங்க. அதை பற்றி நிறைய சொல்லணும். எஜமான் மொய்தீன் ஆண்டு கிட்ட இருந்தவங்களுக்கு 650 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அதற்கு தலீல் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரலாம். அப்போ கபி கபி கோய் நவாஸே தாதா மதார் ஹமேஷா நவாஸே தமாதம் மஸ்த் கலந்தர் அலிகா பஹிலா நம்பர். கலந்தர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கலந்தரியா தரீகான்னு சொன்னா அந்த கலந்தரியா தரீகால தான் உயிரோட்டம் உள்ள அல்லாஹ்வின் சிக்ர் செய்யக்கூடிய நிலை இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை அழித்துக் கொள்வார்கள். அது யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? அது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மௌலாலிட்ட வந்தது. மௌலாலிட்ட எப்படி வந்தது? யார் சொல்றா? சீரா புராண வசன காவியத்துல கண்ணகமது மஹமூது முகமது புலவர் அவர்கள் தன்னுடைய நிலையை எழுதும் பொழுது இதோ இருக்குது. இதுல கலந்தரியா தரீகா தோன்றிய வரலாற்றை மௌலாலி முஷ்கில் குஷா அவர்கள் வாயிலாக எப்படி வந்தது என்று சொல்லி எழுதும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்க நம்ப வேண்டாம், எடுத்துட்டு போய் படிங்க, உங்களுக்கு என்ன புரியும் எனக்கு சொல்லுங்க, நான் அதை நம்பிடுறேன். அவங்க சொல்றாங்க, எப்படி வம்சாவழிகள் உண்டோ அப்படியே ஷைத்தானுக்கு வம்சாவழி உண்டு. ஜன்னத்துல ஷைத்தானுக்கு என்ன பேரு? முஅல்லிமுல் மலக்கூத், வைஸ் சான்சலர் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ். மலக்குமார்களின் கல்வி கற்கக்கூடிய தலைமையிடத்தில் இருக்கிற வைஸ் சான்சலர். அவருக்கு பேர் என்ன அந்த நேரத்துல? முஅல்லிமுல் மலக்கூத். அப்ப ஜன்னத்துல இருந்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நம்ம கலீஃபாக்கள் இருக்காங்கல, அந்த கலீஃபான்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட விளக்கம் கொடுக்கணும். 1 நூற்றாண்டு அவங்க. Who is the Khalifa? What is the meaning of the Khay? Khafல எழுதுனா கலீஃபா என்ன ஆகும், ஹையால எழுதுனா கலீஃபா என்ன அர்த்தத்துக்கு தரும். அப்ப கலீஃபான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஏன்னு சொல்றாங்க? அத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கலீஃபான்னா, மற்றவங்க வந்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபான்னு சொன்ன பிறகு அந்த அந்தஸ்தை எப்படி வழங்கினார் அப்படி எல்லாம் இருக்குது. இப்ப அதுக்கெல்லாம் போவேன், சப்ஜெக்ட் சண்டைக்கு வராம இருந்தா சரி. அப்போ அவங்க சொல்றாங்க, முஅல்லிமுல் மலக்கூத்தா இருந்தவன் அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் ஆகி போனான் அவனா, அவன் மகன் ஷைத்தான் ஆனான்னு எழுதுறாங்க இதுல. அப்போ அந்த மகனுக்கு ஷைத்தானுக்கு யாரானா?
இப்லீஸ் என்ற மகன் பிறந்தான். ஜீனியாஜி வம்சாவழி பாரம்பரியம். அதை கொண்டு போய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போய் ஒரு குழந்தையா கொடுத்தான். அந்த குழந்தைக்கு பேரு இப்லீஸ். அது யார் குழந்தை? ஷைத்தான் கா பச்சா. அதை திட்டுவாங்கல்ல அஜித், பரபர் கா ஷைத்தான் கா பச்சா ஹை நபான்ட்டு. அது உண்மை. ஷைத்தான் தூக்கி முஅல்லிமுல் மலக்கூத்தா இருந்து, முஅல்லிமுல் மலக்கூத் இருந்தா கூட தர்ஜா என்ன தெரியுமா உனக்கு? என்ன படித்தது தெரியுமா? ஜன்னத்துல ஊஞ்சல்ல வச்சு ஆட விடுவாங்களாம். அப்படி ஒரு பக்கம் அந்த பக்கம் போனாக்கா வடக்க கிட்டத்தட்ட 70,000 மலக்குகளுக்கு பாடம் நடத்துவார். அந்த ஊஞ்சல் திரும்பி இப்படி வரும்போது 70,000 மலக்குகளுக்கு பாடம் நடத்துவாரு. முதல் தடவை நடத்தின 70,000 மலக்கு அடுத்த தடவை வந்து பாடம் படிக்க மாட்டாங்க. அந்த ஒரு நொடியில பாடம் படிச்சுக்குவாங்க. இந்த பக்கம் வந்த பிறகு இந்த 70,000 மலக்கு பாடம் படிச்சுக்குவாங்க. அப்படி 6 கோடி ஆண்டுகள் பாடம் சொல்லி கொடுத்தவன் ஷைத்தான். என்ன நம்ப வேணா, நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க இருக்கா இல்லையான்ட்டு. அதை எழுதுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் அந்த இப்லீஸ் ஷைத்தான் ஆகி எடுத்தெறியப்பட்ட ஷைத்தான் ஆன பிறகு இங்க தன்னுடைய புள்ளைய உருவாக்கி, அதுக்கெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் சொன்னது. ஆஃப் த மைக் சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம். எப்படி பிள்ளையானா, எப்படி ஆனா, பகுத்தறி பகலவன் அதற்கு சொல்லி விளக்கம் சொல்றார். தந்தை பெரியார் சொல்கிறார். ஆனா இவங்க என்ன எழுதுறாங்க? இப்லீஸ் வந்து ஷைத்தான் வந்து இப்லீஸ் ஆகி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போய் குழந்தை கொடுக்கிறான். தஸ்கிரத்துல் அவுலியா என்ற கிதாபுல இதை பற்றிய விளக்கமா கொடுக்குறாங்க. அத இவங்க கண்ணகிருந்த மௌது காய்பட்டங்கார எழுதுறாங்க. அப்புறம் அந்த ஷைத்தானுக்கு இப்லீஸ் சொன்னால, இப்லீஸ் ஒரு புள்ள பிறகுது. அவனுக்கு பேரு இக்லீஸ் ஒரு புள்ள பிறகுது. இக்லீஸ் பேரு காயம். காயமுக்கு ஒரு புள்ள பிறகுது. அவன் பேரு காமா. இவங்க எங்க இருக்காங்க? இந்த ஆதம் உலகத்துல இல்ல, இதெல்லாம் ஆதம் இல்லாத உலகத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். 2 காலும் 2 கட்டை விரலும் கட்டப்பட்டு நாக்கில் பூவில் ஒழுக குதித்து குதித்து நபிகள் கோமான் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களுடன் இருந்தபோது ஒரு மனிதர் வருகிறான். வந்து சொல்லுகின்றான், நான் என் பெயர் காமா இப்னு காயிம் இப்னு இக்லீஸ் இப்னு இப்லீஸ் இப்னு ஷைத்தான் இப்னு முஅல்லிமுல் மலக்கூத்னு சொல்றான். இந்த டீடைல் இருக்கா? அப்புறம் அப்படி சொன்னோன்னே என்னப்பா செய்தி, யாருப்பா நீன்னு கேட்டான். நீங்க தானே நபிமார்களுக்கெல்லாம் சர்தாரு. சுருக்கத்துக்கு வந்துடுறேன். கலந்துர ஆகோனானே नहीं तो कलंदर नहीं तो चल जाएंगे, बस टाइम होगा, बस का तल होगा, उत्तर से उठ जाएंगे சொல்லுவாங்க. அப்போ அந்த காமா சொல்றான், நான் அந்த யோகத்துல அரசனா இருந்தவன், இந்த மாதிரி நல்லா தான் ஆட்சி செஞ்சேன். ஆனா எனக்கு நான் செஞ்ச அயோக்கியத்தனங்களாலும் அடாவடித்தனங்களாலும் அரசியல் துரோகங்களாலும் அரசு சரியாக நடத்ததானாலும் கொடுமைகளாலும் மக்கள் மீது அநீதி நடத்தினாலும் என்ன அல்லாஹ் தாலா ஒரு மனிதன் அனுப்பி 2 கட்டவர்களும் கட்டி போட்டான். மானம் மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு துண்டு கோமணம் மாதிரி கொடுத்தான். ஏன் கோமணம் கட்டுறது தெரியுதா? அந்த கோமணத்தோட நான் இங்க வந்திருக்கேன், என்ன காப்பாற்றி விடுங்க, இன்னமே நான் செய்ய மாட்டேன். நான் அந்த கோலோகத்திலிருந்து அத்தனை அரசர்கிட்டையும் போயிட்டேன். அத்தனை நபிமார்கள் மலாய்க்குகள் அத்தனையும் போய் உங்க பாட்டனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் போயிட்டேன். யாருமே திறந்துடல. தயவு செய்து இதை திறந்து விடுங்க. நான் அந்த நேரத்துல இருந்து உங்க பாவம் ஆதம் போறதுக்கு முன்னாடில இருந்து இந்த மாதிரி நடக்கிறேன்னு சொல்லி கேட்டான். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முடிவுக்கு வந்துடுறேன். உடனே சொன்னாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு ஒருத்தர் தான் என்ன வந்து இப்படி போட்டு போனாரு, அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கியா, எனக்கு பேர் தெரியாது, உருவ அடையாளம் அங்க அடையாளம் இருக்கு, நான் பார்த்தா தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னாங்க. அவர் தான் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜாவோ ஐன அலியுன் உஸ் கலந்தர் குலே ஆவோன்னு சொன்னாங்க. கலந்தர்னா யார் தெரியுதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லோகத்துல அல்ஃபா அல்ஃபா ஆதிமீம் என்று சொல்லக்கூடிய 7 வானங்கள் 7 பூமிகள் 7 அண்ட சராசரங்கள் அர்ஷ் குர்சி லா கலம் ஒருவன பற்பன தீர்ப்பன அத்தனையும் தாண்டி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லோகத்துல போய் அவனை கட்டு போட்டு கொண்டாந்த பிறகு அலியார் வர்றார். இவன் கத்துகிறான், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதரை தான் பார்த்தேன், அவர் தான் எனக்கு இந்த கட்டு போட்டார் என்று சொன்னார்கள். அதனால சொன்னாங்க, தமாதம் மஸ்த கலந்தர் அலிகா पहला नंबर दम के अंदर वो अली शाह कलंदर சொல்லிட்டாங்க. பார்த்தார். அவங்களதான் யார் வந்தாங்க? இந்த ஷம்சு மன்சூர் ஷம்சு கோயால இந்த நோட்ல என்ன எழுதிருக்காங்க? இதுல முன்னா போட்டாரா யார் போட்டாங்க?
அல்லாஹ் பாய் போட்டாங்களா, கலீஃபா போட்டாங்களா தெரியல. ஆனா அந்த வரலாற்று ரீதியா வரக்கூடியது. 21ஆம் பக்கமா படிச்சேன்னா என்ன போட்டிருக்காங்க, सब नवाज है मस्त कलंदर झूले लाल, मस्त कलंदर झूले लाल, दूध मलीदा शक्कर शीरा, दूध मलीदा शक्कर शीरा, दूध मलीदा शक्कर शीरा, मस्त कलंदर झूले लाल. அந்த ஜூலேலால் யாருன்னா அவங்க தான் அந்த மஸ்தால் கலந்தர். அத அந்த ஷைத்தானுடைய பிள்ளை வாரிசு இருக்கிறதுக்கு அவுத்து விடுறாங்க. அதுக்கு பேர் தான் இஸ்முல் ஆலம். அந்த இஸ்முல் ஆலமை பெற்று வந்தவர்கள் தான் மன்சூர் ஷாவுலியா. நான் சொல்லல. இந்த 1021ஆம் ஆண்டு உருசு கந்தூரி மகோத்சவம் 45ஆம் ஆண்டு மலரிலே அவர்கள் எழுதுகிறார்கள், மஸ்த் கலந்தர் ஜூலேலால். அவங்க யார் தெரியுமா? ஜூலேலால் என்னங்க, அவங்க ஷாபாஸ் கலந்தர் இருக்காங்க. ஷாபாஸ் கலந்தர் என்ன? ஷாபாஸ் என்ன தெரியுமா? ஷாபாஸ் என்பது ராஜாளி பறவை. அது மஸ்த கலந்தர் ஜூலேலாலுடைய முரீதுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த அரசன் தவறுதலாக என்ன சொல்லி கொடுத்துறான்? தூக்கு தண்டனை கொடுத்துறான். 2 வாக்கியத்துகள் இருக்கு. கலந்தர்கள்னா யாரு, மலங்குகள்னா யாரு, ரிஃபாய்கள்னா யாரு, தபகாத்திகள்னா யாரு, ஜலாலினா யாரு தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா வந்து தட்டிட்டு போறாங்க அது அல்ல. அந்த ஃபகீர்மார்கள் எதே ஃபகீர் மஸ்ஸமஜின் போரியா நிஷீனோகோ, ஏளனமாக கருதார்கள் இந்த ஃபகீர்களை பார்த்து, இந்த ஃபகீர்மார்களை பார்த்து நீங்கள் ஏளனமாக நினைக்காதீர்கள். ஹகீர் மஸ்ஸமஜ் இன் போரியா நிஷீனோகோ, தடிக்கிலையும் பாயிலையும் மண்ணிலையும் குப்பையிலையும் தொட்டிலையும் கண்டல் ஆடைகளையும் இருக்கிறத சுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிற ஃபகீர்களை பார்த்து நீ என்ன நினைக்காதே. ஹகீர் மஸ்ஸமஜ் இன் போரியா நிஷீனோகோ யதே பைஸா லியே பைட்டே अपनी आस्तीनों में. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையை மின்னம் சூரியனை விட அதிகமாக மின்னுவதல்லவா, அந்த மாதிரி கையை ஒளித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அவருடைய நாவு இருக்கல்லவா, அது அதை செய்யுதுன்னா அல்லாஹ்வுடைய நாவுன்னு சொல்றாங்க. கல்மி கிதாபு பாருங்க. இது இந்த முஸ்லீம் லீக் அவங்களும் பார்க்கணும். கிட்டத்தட்ட பேப்பர் எப்போ உள்ளது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 1326 ஹிஜ்ரி. இப்ப 1444, ஒரு நூற்றாண்டு. அது 23, 123, 140 ஆண்டுகள் ஆகுது. சரியா போட்டு பார்த்தா கணக்கு. அதுல என்ன எழுதுறாங்க? எடுத்தோன்னு மேல அட்டையில் எழுதுறாங்க, லிசானுல் ஃபுகராயி, லிசானுல் ஃபுகராயி சைஃபுர் ரஹ்மானி. அவங்க நாக்கு ஃபகீர்மார்களின், ஃபகீர்மார்கள் என்றால் அல்லாஹ்வாலா, அல்லாஹ்வின் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர்கள். அவர்களுடைய நாக்கு போர் வாளுக்கு சமம். வந்துராத, வெட்டி பட்டுடுவ. அவங்க சதா ஓதிட்டாங்கன்னா बलम सदा अगर बुलंद कर डाले फकीर तो वो घर, वो जगह, वो मुकाम, वो तब बर्बाद हो जाएगा. लिसानुल फुकराई सैफुर रहमानी कुल्लु यौमिन हुवा शान எழுதிட்டு உடனே நிஅமல் ஃபகீரி லா யஜீஉ அலா பாபில் அமீரி நிஅமல் அமீரி யஜீஉ அலா பாபில் ஃபகீரி. இந்த எழுத்து எப்போ உள்ளது, பேப்பர் எப்போ உள்ளது, அதெல்லாம் நீங்க கவனிங்க. ஃபகீர்மார்களுடைய அந்தஸ்து சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த ஜூலேலால் அதுல ஷாபாஸ் கலந்து இருக்காங்களே, அவங்க ராஜாளி பறவையா அவங்களுக்கு சொல்றாங்க. அப்படி வரும்போது அவருடைய ஒரு ஃபகீரை துன்புறுத்தி அரசன் தூக்கு தண்டனைக்கு கொண்டு போயிடலாம். அவரை கிப்லா பக்கம் நோக்கி நிப்பாட்டுறாங்க. அவர் இப்படி நிக்காம கிப்லா இப்படி திருப்பிக்கிறார் முகத்தை. அந்த தூக்கு தண்டனை நழுத்துறவர், அந்த இழுக்கிறவர் அந்த காலத்துல எப்படி எழுதிச்சாரு. அவர் சொல்றாரு, அப்போபா கிப்லை கிடையாபா, கிப்லா நீ அதை கடைசியில சாவ போற. நான் எத்தனையோ மௌத்தெல்லாம் பார்த்திருக்கேன். தயவு செஞ்சு நீ என்ன பண்ண, கிப்லாவை நோக்கி நில்லு, அதாச்சும் ஈமான் கிடைக்கட்டும், உன்னுடைய மௌத்துக்கு தௌபா கொடுத்து நீ ஜன்னத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அவர் இப்படி திரும்பிக்கிறாரு. அந்த ஜல்லாத், அந்த பட்டன் அழுத்துவர் அல்லது கத்தியை வெட்டுபவர், அந்த கையில இழுப்பவர் சொல்றாரு. 3 வாட்டி சொன்னார், 2 வாட்டி நான் கேட்கல, 3வது வாட்டியும் சொல்லி கேட்காத போது நான் இழுக்க போறேன். அந்த கண நேரத்தில் तमादम मस्त कलंदर, अली का पहला नंबर, बू अली शाह कलंदर, शाहबाज कलंदर, शम्स तबरेज झूलेलाल, शम्स तबरेज झूलेलाल, तंस आलम झूलेलाल, तबले आलम झूलेलाल, तबले आलम झूलेलाल, शम्स पीर झूलेलाल என்ற சத்தத்தையும் முழக்கங்களையும் நான் கேட்டேன்.
அந்த ஜெல்லாத் சொல்றாரு, இந்த முழக்கங்கள் வந்த நொடியிலேயே ஒரு ராஜாளி பறவை போல் ஒன்று வந்தது. அவரை அந்த நொடி சனம், இப்போ இலக்கியத்துக்கு வாங்க, சனம் என்ன தெரியுமாங்க? சன நேரம், ஒரு நாளைக்கு, ஒரு பொழுது. பிஎஸ் பார்த்திருக்கீங்களா? இப்ப படிச்சிருக்கீங்களா? பிஎஸ் என்ன? பொன்னியின் செல்வன் அதுல கொடுப்பாரு சன நேரத்தை பத்தி, கல்கி எழுதுவாரு. சாண்டியில வரலாறு படிச்சிருக்கீங்களா? அவங்களோட நாவல்களை படிச்சிருக்கீங்களா? இருக்கிறத சொல்லிட்டு போங்க. எங்களை கேள்வி கேட்டுட்டு நீங்க இருக்கிறத சொல்லுங்க, நாங்க கேட்டா கேட்கிறோம், போனா போறோம். அதுல அவங்க சொல்றாங்க, சரி அந்த இலக்கியம் எல்லாம் போக வேண்டாம். இந்த ஜூலை லால் வந்து ஷாபாஸ் கலந்தர், அவர் ராஜாளி பறவையாக பறந்து வந்தார். நான் பார்த்து கொண்டே அந்த கயிற்றை இழுப்பதற்கு முடித்துக் கொண்டிருந்தேன். அவரை அலக்காக தூக்கி கொண்டு போய்விட்டார். அதனால் தான் ஜூலை லால். நான் ஜூலா என்ன, ஊஞ்சலில் ஆடியது போல் எடுத்து சென்று விட்டார் என்று சொன்னாங்க. அவங்க தாங்க கலந்தரு. அவங்க எங்க இருக்காங்க? ஏரோப்ளேன் உண்டா அந்த காலத்துல? ராக்கெட் உண்டா? அட்லீஸ்ட் சைக்கிள் உண்டா? அதெல்லாம் கண்டுபிடிக்காத சற்றேறக்குறை 800-1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். அந்த வரலாறு எல்லாம் சொல்லணும்னா நேரமாகும். அவங்க தான் இந்த ஜூலை லால். தம்மதார் பேடா பார், தம்மரார் பேடா பார், நாரே ஹைதரி யாலின்னு முடிக்கிறாங்க. பஞ்சத்தன் கா பாஞ்ச நாரா, ஏத்து நாரா ஹைதரி. மௌலாலி முஷ்கில் குஷாவுடைய அந்த ஒரு நாராவை அடித்து அவர்கள் தூக்கி சென்றார்கள். அதனால்தான் அந்த கபாலில படுக்கும்போது தமாதம் மஸ் கலந்தர், அலிகா பஹிலா நம்பர், தம் ஹே தம் கே அந்தர், பூ அலி ஷா கலந்தர். உலகத்திலேயே யாரு 2 கலந்தர் தான் இருக்காங்க. ஏன்னா பெண்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்றேன், முதல் கலந்தரா ஹஜ்ரத் மௌலா அலி முஷ்கில் குஷா, அப்புறம் ஷாபாஸ் கலந்தர் இருந்தாங்க. இவங்க இருந்தாங்க ஹஜ்ரத் பூலிஷா கலந்தர். பூலிஷா கலந்தர் என்னங்க? பூன்னா அரபில, உருதுல என்ன? நறுமணம். அலியாருடைய நறுமணம் அவர்கிட்ட வீசினுச்சு. எந்த கலந்தர்கிட்ட? அலியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்ரமல்லாஹு அஸதுல்லாஹில் காலிப் மஸலில் அஜாயிபில் கராயிப் இமாமில் மஷாரிக் வல் மகாரிப் அமீருல் முஃமினீன் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் பிறந்தது காபத்துல்லாஹ் உள்ளார. இப்ப அதெல்லாம் சொல்லணும், மெனக்கெட்டு நின்னுட்டிருக்கோம். காபத்துல்லாஹ் உள்ளார பிறந்து 3 நாள் கண்ணு திறக்கல. ரசூலுல்லாவும் அவருடைய சிந்திய தந்தையாரான அப்பாஸும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன தந்தைய சாச்சா சித்தப்பா நானும் நீங்களும் போய் அப்துல் முத்தலிப் அபி தாலிபுடைய பிள்ளைங்க நிறைய இருக்குது, இப்ப கூட குழந்தை பிறகுதா கேள்விப்பட்டோம், அதுல இருந்து ஒரு குழந்தைய நான் தத்தெடுக்கிறேன், நீங்க ஒண்ணு வாங்கிக்கிட்டாக்கா அவர்களுக்கு ஒரு சுமை கம்மியாகும், வாங்க போலான்னு சொல்லி போன பிறகு அங்க அபி தாலிப் ரசூலுல்லாவை வரவேற்கிறார்கள். ரொம்ப மனசுல கஷ்டப்பட்டு சொல்றாங்க, என்னுடைய பாத்திமா மனைவிக்கு, அபூதாலிபுடைய அம்மா பேர் மனைவி பேர் என்ன? பிபி ஃபாத்திமாங்க. அங்கி ஃபாத்திமான்னு அடிக்கடி சொல்ல மஷூர். ஹஜ்ரத் காத்தூன ஜன்னத் சொர்க்கலோக தலைவி அன்னை ரசூலின் திருமகளார் ஃபாத்திமா, அவர்களின் மாமியார் ஃபாத்திமா, ஹஜ்ரத் கௌது நாயகத்தின் தாயார் உம்முல் கைர் ஃபாத்திமா, எஜமான் காஜா ஹாஜா நாயகம் அஜ்மீரி அவர்களின் அன்னை ஃபாத்திமா, நமது பாதுஷா நாயகம் காதிர் அலி காதிரி அவர்களின் அன்னை ஃபாத்திமா. 5 ஃபாத்திமாக்களுங்க. அவங்க சொல்றாங்க, என் ஃபாத்திமாவும் நானும், யாரு? அலியாருடைய தந்தையார் அபி தாலிப் சொல்றாங்க, நானும் என்னுடைய மனைவி ஃபாத்திமாவும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், பிறந்த குழந்தை கண்ணு திறக்க மாட்டேங்குது, அழுகுது, பால் குடிக்கல, நாங்க சிரமப்படுறோம் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்களே, எனக்கு சுப செய்தின்னு சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, நாங்க இந்த நியத்தோட வந்திருக்கோம், எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறீங்களான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அபி தாலிப அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ஒப்படைக்கிறாங்க. அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரசூலுல்லாஹ்ட்டையும் இன்னொரு குழந்தை அப்பாஸ் எடுத்துட்டு வர்றாங்க. இது அப்படியே வைங்க. பூலிஷா கலந்தர் கத்தால் பானிபட்ல பிறகுறாங்க. அவங்க தாயார் புகாரால இருந்து வந்தவங்க. அப்படி வந்த போது அலாவுதீன் ஹில்ஜி அவருடைய ஆட்சி காலம், நான் தேதி வரலாறு எல்லாம் சொல்ல நேரம் இல்ல, இதோட முடித்துக் கொள்கிறேன். அவங்க அப்படி தொழுத போது அவங்க சொல்லுகிறார்கள், பூலிஷா கலந்த பிறந்த நேரத்துல 3 நாள் ஆளுது, கண்ணையே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்தையார் ரொம்ப சிரமப்பட்டுட்டு காலை ஃபஜர் நாள் 3வது நாள் ஃபஜர் நேரத்தில் வெளியே வந்த பிறகு ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார்.
நான் வெளியே வந்தேன். அவரை பார்த்தவுடன் எனக்கு ஏதோ ஒரு மனசுக்கு நிம்மதியானது. அவர் கேட்டார்கள், சௌக்கியம் தானா? உங்கள் முகத்தில் கவலை ரேகைகளை பார்க்கிறேனே, ஏன் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், என் வீட்டில் என் மனைவிக்கு குழந்தை பிரசவமாகி இருக்கிறது, 3 நாள் ஆகிறது. குழந்தை பால் பச்சை தண்ணி குடிக்கவில்லை, தாயின் பால் அருந்த மாட்டேன் என்கிறது, கண்ணை திறக்கவில்லை, அழுது கொண்டிருக்கிறது. வைத்தியங்கள் பல செய்து விட்டோம், ஆனால் அதனால் எல்லாம் ஒன்றும் பலன் ஏற்படவில்லை. ஃபஜ்ர் நேரம், பாங்கு நேரம், நான் 3 நாளாக சென்று துவா செய்து கொண்டிருக்கிறேன், பள்ளியில் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறேன், ரப்பிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றேன், அது ஒன்று நடக்கவில்லை. நான் பார்க்கலாமா என்று அந்த ஃபகீர் கேட்கிறார், அந்த துர்வேஷ் கேட்கிறார், அந்த கலந்தர் கேட்கிறார். அவர் உடனே என்னை அழைத்து சென்றார்கள். நான் உள்ளே சென்றோம். அவர் சொல்லுகின்றார், பூலிஷா கலந்தரின் தந்தை சொல்லுகிறார், அவர் அழைத்து சென்றேன். அழைத்து சென்ற கணக்கிலேயே அந்த குழந்தை அவர்களை கண்ணை திறந்து பார்த்தது, ஒரு நறுமணம் வீசியது. அந்த நறுமணத்தை நான் கியாம நாள் வரை நான் நுகர மாட்டேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உடனே குழந்தை சிரித்தது, தாயிடம் பால் குடித்தது. நான் சந்தோஷப்பட்டேன். ரப்பிடம் சென்று பள்ளியிலே சுக்ரியா துவா செய்யும் என்று சொல்லி அவருக்கு, அந்த கலந்தருக்கு, அந்த அவரை பார்த்தவுடன் குழந்தை சிரித்தது, அதற்காக அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த காலத்துல பணம் காசு கிடையாது, கொஞ்சோண்டு அரிசி வீட்டில் இருந்த பண்டங்களை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தேன். அதுக்குள் அந்த கலந்தர் மாயமாக மறைந்து விட்டார். அந்த மனிதர் மறைந்து விட்டார். அவர் யார் என்று தெரியவில்லை, அவர் அந்த அட்ரஸ் தெரியவில்லை, எங்கிருந்து வந்தார் என்று தெரியவில்லை. இதுவரை நான் அவரை பார்த்ததில்லை, இனிமேல் பார்ப்பனா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த முகத்தின் லட்சணம், அந்த நூறானியர் நூர் என்ற பேரணி பிரகாச ஜோதியை அந்த கலந்தர் என்ற உருவத்திலே நான் பார்த்தேன் என்று சொன்னார். அவங்க தாங்க போலீஸா கலந்தர். அவங்க தாங்க இவங்களை சொல்றாங்க ஜூலைலான்னு முன்னா எங்க பண்ணாரு, எழுதி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு இப்போ? அதுல என்ன இருக்குது? தூது மலிதா சக்கர் ஷீரா. தூதுன்னா என்னங்க? பால். தூது மலிதான் என்னங்க? மாவு பிசைஞ்சு சத்து மாவு இருக்குல்ல, அதுக்கு பேரு மலிதா. உங்க நானி உங்க பாட்டியெல்லாம் அந்த காலத்துல அரிசியை இடிச்சு உலக்கையிலும் முசல்லையும் போட்டு இடிச்சு அத இதுல சட்டியில போட்டு எண்ணெய் இல்லாம வெறும் பெரிய சட்டியில போட்டு வாட்டி எடுத்து நாட்டு சர்க்கரை இடிச்சு அதுல கலந்து வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? மலிதா. அது யாரு வச்சிருக்கா? அதெல்லாம் மலிதால ஃபாத்தியா ஓதுறதுக்கு என்ன கிதாபுல குர்ஆன்ல சொல்லியிருக்கா? ரசூல் அப்படி பண்ணாங்களா? ஏய், நீங்க படிக்கலப்பாவா? ஏன் பாட்ட உங்க பூட்ட உங்க பூட்டி உங்க பாட்டி செஞ்சிட்டு வந்த ஒவ்வொரு செயலும் பெண்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மகரிபுக்கு பின் உங்கள் வீட்டிலே விளக்கை போடுங்கள். மகரிபுக்கு முன் உங்கள் தலையிலே தலமா முக்காடு போடுங்கள். மகரிபுக்கு முன் உங்கள் வீட்டிலே விளக்கு போடுங்கள். மகரிபுக்கு முன் உங்கள் தலையிலே முக்காடு போட்டுக் கொள்ளுங்கள். மகரிபுக்கு முன் பத்திகளை கொளுத்தி வையுங்கள். ஏனென்றால் ரூ அருவாக்கள் வரும். அந்த ரூ நல்ல அருவாக்கள். அதை செய்து உங்களுடைய குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் ஆலா ஹஜ்ரத் அசீமுல் பரக்கத் ஃபாசிலே பரேல் எழுதினார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமை மகரிபுக்கு பின்னும் உங்கள் சௌக்கட்டுக்கு, உங்கள் வாசலுக்கு, உங்கள் படிக்கட்டுக்கு உங்களுடைய முன்னோர்கள் அருவாக்களாக வருகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் ஒரு அளந்து ஒரு குர்ஆனை ஓதுங்கள், ஒரு ஊதை போடுங்கள். ஏன் ஊது போடுவோம்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஏன் பத்தி கொளுத்து வச்சுன்னா அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட். பத்தி கொளுத்துனாங்களா இல்லையாங்கிறது ஒரு சப்ஜெக்ட். बच्चा अंदर रूह अरवा मेरा बच्चा मेरे वास्ते खुशबू रखा, खुशबू जन्नत की, जन्नत मंजिल अल्लाह देगा। या अल्लाह मेरा पोतरा मेरा नवासा ये பேரன் ஏன் பேத்தி ஏன் மகள் ஏன் மருமகள் பத்தி கொடுத்து வச்சு எனக்கு சவாப் செஞ்சா எனக்கு அசாப் குறைஞ்சது, அவங்களுக்கு சவாப் கொடுத்து கேட்டா உங்க வீட்டுல பரக்கத்து இறங்கும். விளக்கு போட்ட பிறகு உங்க வீட்டை கூட்டாதீங்க. ஏன்? தரித்திரம் ஏற்படும். என்னங்க தரித்திரம் ஏற்படும்? விளக்கு கூட்டத்துக்கும் தரித்திரத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? பகுத்தறிவு இல்லாம பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது, உங்க உள்ளத்துல கேள்விகள் வர்றது தெரியுது. ஏன் தெரியுமா? அலி கரமல்லாஹு வஜ்ஹு சொல்லுகிறார்கள், மக்ரிபுக்கு பின் அந்த அசர் நேரத்துக்கு பின் அனைத்து ஊர்வன சின்ன சின்ன கீடை பூச்சிகள் ஊறிட்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்லும். நீங்க கூட்டினா அது செத்து போயிடும். அது மரணிச்சுட்டா அதோட பத்துவா உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுல தரித்திரம் இறங்கும் சொன்னாங்க. சரி, அது படிச்சு காட்டுறது. சந்தனம் கையா, சந்தனம் இவங்க கொடியேற்றும் போது நம்ம பாசுதார் அப்துல் ஹலீமாக இருந்தாலும் சரி, மௌலானாக்கள் ரிஃபாயியாக்கள் அத்தனை ஜமாத்துகளும் என்ன செய்வாங்க? சந்தனம் தொட்டு நிஷான்ல ஜண்டால வைப்பாங்க. அது ஜண்டால வைக்கிறது கூடுமா?
ரசூலா கொடி ஏற்றி ஜெண்டல வச்சாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்களா? ஆமா, வைக்கல, நமக்கு தெரியலையே. அப்படி வச்சது அந்த புகாரில பதிவாயிருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் தாலா, நீங்க தமிழ் எடுத்துக்க, உருதுலையும் நான் சொல்லல. அவர் உருதுகாரரு, உருதுல சொல்லிட்டு போயிட்டாருப்பா, டக்கி போலியா டக்கி சுனியா இதற்கா பார்த்து உதற்கான்னு சொல்லிட வேண்டியதுல. நீங்க போங்க, எது எடுங்க, பெரிய கசசுல் அம்பியா எடுங்க. அநேகமா பழைய எடிஷன்ல 35வது பக்கம், இப்போ கொஞ்சம் 20 பக்கம் 5-10 பக்கம் மாறி இருக்கும். அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடிகளை விரித்து சந்தனம் பூசி நின்ன வரலாறு பதியப்பட்டிருக்குது. அத இவர் எடுத்து காட்டுறாரு. காதர் ஒலியாவுக்கு கஞ்சுல் கராமாத் என்ற கிதாபத்துல யார் எழுதுனா, அது மகாவித்வான் நாகூர் வா குலாம் காதர் நாவல் இயற்றிய கஞ்சுல் கராமாத். இந்த மகாவித்வான் குலாம் காதர் நாவல் யார் தெரியுமா? தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் இருக்காருங்க இல்லையா, தமிழ் தாத்தா, அவங்க கிளாஸ் விட்டுங்க. அவங்க யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட பாடம் ஓதுனவங்க. அவங்க தான் மதுரையில மீட்டு மறுபடியும் தமிழ் சங்கத்தை தொடங்கினாங்க. சரி, இப்ப அதுக்கு நேரம் இல்லை, சத்தம் கல்லிங்க முடிக்கலாம் இல்லையா, மணி என்னாச்சு, நிர்வாகம் முடிச்சுக்கலாம் இல்லையா, ரைட். ஆகவே அதுல எழுதுறாங்க, காதலியாவை கிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து சரந்தீப் மலைக்கு கூட்டு போனாங்க. இன்னும் நிறைய இருக்கு அதுல சப்ஜெக்ட். அவங்க சோரவதியா பத்தி எழுதுறாரு. முன்ன எங்க பண்ணாரு? சோரவதியா பத்தி எழுதுறிய விட்டாச்சு. அவாரிஃபுல் மாரி சோரவதியோட மூலர் யார் தெரியுமா? அது ஷியாபுதீன் சோரவர்தி. இவங்க எழுதுறாங்க, இந்த இதுல கிதாபில் எழுதுறாங்க, ஷியாபுதீன் சோரவர்தி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சோரவதியா சில்சிலாலையும் இதுல இருக்காங்க. இவங்க ஷம்ஸ் முன்சிரா, ஷம்ஸ் பீரா, இல்லாட்டி தீவான் ஷா தீவானா, தல்கல் தீவானா, ஷம்ஸ் கோயாவா, அல்லது முத்தரதீன் நத்தருலி தோல் சம்பந்தர் தபலியால பாட்ஷாவா, அவங்க இதுல இருந்து படிச்சாங்கன்றாங்க. அந்த கிதாபுக்கு தான் பகதாதுல எஜமான் மொய்யத்தீன் ஆண்டகைக்கு பிறகு எழுதப்பட்ட அவாரிஃபுல் மஆரிஃப். அரபில இருந்து பார்சிக்கு போய், பார்சில இருந்து உருதுக்கு வந்து, உருதுல இருந்து இங்கிலீஷ்ல போயிருக்கு. நீங்க பார்க்கலாம். இதுல அத்தனை சட்டங்களும் இவங்களுக்கு சொல்றதெல்லாம் அதுல இருக்கு. இப்ப அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆக முடிவுக்கு வருவோம். இந்த உருசு 1025ஆம் ஆண்டு. இன்னும் நான் நிறைய கொண்டு வந்து பாருங்க, கல்வெட்டு ஆதாரங்கள். இப்போ வர பத்திரிகை செய்திகள். இது எப்போ இருக்குது? மங்கர அரங்காபுரி ராஜராஜேஸ்வரமுடையார் கோயில் கல்வெட்டு படிகளை ஒப்படைத்தார்கள், புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுத்துறை. இது என்ன இருக்குது? கீழடியில எடுக்கப்பட்ட பதிவுகள். அடுத்தது என்ன இருக்குது? அந்த பாருங்க, பொற்கோட்டையில் மாபெரும் வணிகத்துங்க. இது என்ன இருக்குது? அந்த பாருங்க, இன்னும் நிறைய இருக்குது. இந்த பாருங்க, பாபநாசம் அருகே 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய சோழர் கால கல்வெட்டு கண்டெடுப்பு. இப்போ எப்போ இது எத்தனாவது தேதி? பத்திரிகை தேதியை காணுமே, 12 ஏப்ரல் 2024 பத்திரிகை. இது 25 இப்போ சமீபத்தில் வந்தது. மன்னர்கள் 150 ஆண்டு கால மன்னர் தினத்தந்தி பத்திரிகை. தேதி என்ன? 15/10/2025. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாம் சொல்றதுக்கு நேரமும் காலமும் இல்லை. முடிவுக்கு வருவோம். அல்லாஹ் தஆலா இந்த மன்சூர் மக்கானின் 1025வது எவ்வளவு பெரிய 2-3 நாள், 1 வருஷம் போறது பெருசா இருக்குது. அதுக்கப்புறம் காணாம போயிடுவோம். ஆனா 1025 ஆண்டுகளாக இந்த தஞ்சை மாநகரத்தின் ஆன்மீக சர்க்குரு பீடமாக திகழக்கூடிய இது. அதுக்கு அவங்கள்ட்ட 2 பணிவான கோரிக்கைகள். அந்த சங்கம் சிறப்பா செயல்பட்டு இப்ப வெளியிடலாம் இருக்குது. அந்த சங்கத்தின் சார்பா கந்தூரி நேரங்கள்ல என்ன பண்ணணும்? தபருக்காத் சொல்றாங்கல்ல, பட்டயம் இருக்குது, அதோடைய பரக்கத்து இருக்கு. அதை வந்து பார்வைக்கு வைக்கலாம். அருங்காட்சியகமா அந்த 1 நாள் அந்த 3 நாள் வச்சு வந்தவங்களுக்கு அங்கே வடநாட்டெல்லாம் உருசு காலங்கள்ல அந்த அவுலியாக்களின் பொருட்கள் இருந்தா அவர்கள் உபயோகித்த பொருட்கள் அதெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் கலீஃபா சாஹிப் அவங்க குடும்பத்தாரால் ஆலோசனை பண்ணி வைக்கலாம். 1. 2வது, நேரங்காலம் கிடைக்கும் போது ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மஹல்லா பிள்ளைகளுக்கு இந்த அவுலியாக்களை பற்றி, மார்க்கத்தை பற்றி, அவர்கள் நல்ல பணிகள் எல்லாம் செய்கிறார்கள். ஏழைகளுக்கு திருமணம் செய்வது, உதவுவது, அதற்கான பொருளாதார ரீதியா உதவுவது, சுன்னத்து கல்யாணம் பண்ணி வைப்பதெல்லாம் செய்யறாங்க. அதோட மாதத்திற்கு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தால் எங்கள் மதரசா தாருலும் கோசியா ரயில்வே காலனி சார்பாக ஹஜரத்மார்களை இந்த புதுசி அது இருக்காங்க, ஒரு வாட்டி ஏதாச்சும் டைம் எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பாங்க. 10 to 12 இல்ல அந்த நேரத்துல வர முடியாது, சாயந்தரம் 4 to 6 மகரி வரல வச்சு மகரி ஓதிட்டு போகலாம். அந்த மாதிரி நடத்தலாம் என்ற ஆலோசனை வழங்குகிறோம். அல்லாஹ் தஆலா மிக அதிக நேரம் பேசி
சொன்னதுக்கு மன்னிப்பு வேண்டிக் கொள்கிறேன். நான் பேசியதில் தவறு இருந்தால் மார்க் அறிஞர் குழு அவர்கள் அடுத்த கூட்டத்திலே திருத்தி சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தந்தால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் ஏதும் தப்பும் தவறும் குறையும் சொல்லிவிட்டால் அதற்காக மன்னிப்பு வேண்டியும், இந்த அகதார்கள் சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளாக அந்த குடும்பத்தினர் செய்து வந்துகின்ற பாரம்பரியமான இந்த பணிகளை மெச்ச பாராட்டுவதோடு என்னை போல ஒன்றுமறியாத பாவியாகிய அர்ப்பனாகிய गुनहगार खताकार सियाकार बंदे को आप लोगों ने दावत दिया, मुझसे जो पता है वो किताबों के जरिए आपके सामने रखता हूँ। इसलिए हमारी दरगाहों में जो भी काम करते हैं उसको सब शरीयत के लिहाज से बराबर के दलाइल हैं. அனைத்திற்கும் எல்லாவித ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த ஆதாரங்களோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல நாயன் இந்த சங்கத்திற்கும் இந்த ஹக்தார்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் கேட்க வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னென்ன முராதுகளும் நியத்துகளும் இருக்கின்றதோ இந்த உருசு வேளையிலே பகீர்